போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு உள்ளங்களே, இந்த அதிகாலை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 13வது இறை வசனத்தில் இவ்வாறு நாம் படிக்கின்றோம். இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் என்று நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம். இயேசுவோடு இருக்கவும் அனுப்பப்படவும் தீய ஆவிகளை விரட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் ஆண்டவர் திருத்தூதர்களை அழைக்கிறார். இன்றைய நாளில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருத்தூதராக அழைத்த புனித பர்னபாவினுடைய விழாவை நினைவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். பர்னபா என்றால் ஊக்கமூட்டுபவர், ஆறுதல் தருபவர் என்று பெயர். எனவே இந்த அருமையான நாளிலே இயேசுவினுடைய நற்செய்தி பணியை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்கு ஊக்கமூட்டுபவர்களாக இருக்கக்கூடிய வல்லமையையும், அதே சமயத்திலே இந்த பர்னபாவினுடைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் ஊக்கமூட்டுபவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக குடும்பத்தில், சமுதாயத்தில், நாம் வாழ்கின்ற இடங்களில் இயேசு எப்படி நம்முடைய சிறு சிறு காரியங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணுகிறாரோ, உற்சாகப்படுத்துகிறாரோ, அதே போன்று நாமும் மற்றவர்களை ஊக்குவித்து வாழ இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூயாவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றம் செய்யும் பணிக்கு என அவரை ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை கடவுள் எங்களுக்கு தந்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்கிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடம் இருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியே சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாய் இருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூயாவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்தியதாய் இருக்கும். தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சி பொருந்தியதாய் இருந்தது என்றால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாட்சி நிறைந்ததாயிருக்கும். அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறையப் போவது மாட்சி உடையதாயிருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 99. நாம் பாட வேண்டிய பதிலுரை. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள்
அவர்களுக்கு செவி சாய்த்தார். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடை பிடித்தார்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 17 முதல் 19 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் திருத்தூதராக இருக்கக்கூடிய இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களில் அல்ல, மாறாக தொடக்க கால கிறிஸ்தவர்களால் திருத்தூதராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனித பர்னபாவினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை இப்படியாக சொல்கிறார்கள்: இது தேவை என ஆரம்பித்து இது தேவையா என்று முடிந்து விடுகிறது.
இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய சுருக்கம். ஒரு சில நபர்களை சந்திக்கின்றோம், இவர்கள் நமக்கு தேவை என்று சொல்லி நண்பர்களாக உறவுகளாக பழகுகிறோம். அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தோடு நம்முடைய வாழ்வையும் இணைத்து துவங்குகிறோம், நடக்கிறோம். ஒரு கட்டத்தில் இவர்களெல்லாம் நமக்கு தேவையா என்ற எண்ணம் நமக்கு உருவாகி விடுகிறது. கடனை வாங்கியோ அல்லது உழைத்தோ ஒரு சில பொருள்களை நம்முடைய வீட்டு தேவைகளுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்காகவும் வாங்குகிறோம், பயன்படுத்துகின்றோம். ஒரு கட்டத்திற்கு பிறகு இவையெல்லாம் நமக்கு தேவையா என்ற உணர்வு நமக்கு யதார்த்தமாக வந்து விடுகிறது. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இது தேவை என்று முதலில் நம்முடைய மனது சொல்கிறது, இறுதியில் இதெல்லாம் நமக்கு தேவையா என்று வாழ்க்கை உணர வைத்து விடுகிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்குமே ஆண்டவர் தேவை என்று சொன்னால், ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு திருத்தூதர்கள் தேவைப்பட்டார்கள். அதனால்தான் ஒவ்வொரு திருத்தூதர்களையும் ஆண்டவர் தேடிச் சென்று அழைக்கின்றார், ஜெபித்துவிட்டு அழைக்கின்றார். எதற்காக என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே பணி செய்த பிறகு அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக கூறுகிறது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிப்பதற்காக நான் வரவில்லை, மாறாக எதற்காக வந்தேன் என்று சொன்னால் நிறைவேற்றுவதற்காகவே. இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இயேசு ஆண்டவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்தில் இருந்தார், வாழ்ந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், தந்தையினுடைய விருப்பத்தை இவ்வுலகில் நிறைவேற்றினார். எதற்காக என்று சொன்னால் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, திருச்சட்டத்தை அழிப்பதற்காக அல்ல. ஆனால் இயேசுவின் மீது திருச்சட்ட அறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள் வைத்த பெரும் குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இவர் திருச்சட்டத்தை மீறுகிறார். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் எதுவென்று சொன்னால், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவர் என்ன பண்ணுகின்றார்? செய்கின்றார். ஓய்வு நாளில் அன்பு காட்டக்கூடாது என்று எங்கும் இல்லை. ஓய்வு நாளில் இங்கிட்டு இருப்பதை அங்கிட்டு எடுத்து வைக்கக்கூடாது என்று அவர்களுடைய சட்டம் சொன்னாலும், இயேசு ஆண்டவர் அதையும் தாண்டி திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவராகவே, சட்டம் சொல்வதை விட சட்டத்திற்குள்ளாக மறைந்து இருக்கக்கூடிய அந்த உட்பொருளை, அன்பை கடைபிடித்தவராக இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாளிலே இருக்கின்றார். எனவே அப்படி தான் வாழ்ந்த காலத்திலே திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே உழைத்த ஆண்டவர், திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே இறை வார்த்தையை அறிவித்த ஆண்டவர், அந்த திருச்சட்டம் தொடர்ந்து செயல்பட வேண்டும், இறைவாக்கு பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றார். பிரியமானவர்களே, புனித பர்னபாவினுடைய வாழ்வை திருத்தூதர் பணிகள் நூலிலே படித்து பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அவர் ஆண்டவருடைய பணியை செய்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எருசலேமிலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை பிடிக்காத மூப்பர்களும் அங்கு இருந்த தலைவர்களும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரை அங்கிருந்து அந்தியோக்கியா அவரை அழைத்து சென்று அவரை விட்டு வருகிறார்கள். கடவுளுடைய திட்டம், இறை திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதை இந்த பர்னபாவின் மூலமாக அவர்கள் தடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் எங்கு சென்றாலும் இந்த பர்னபா ஆண்டவருடைய சட்டத்தை, ஆண்டவருடைய செய்தியை எடுத்து சென்று அறிவித்த ஒரு அருமையான புனிதராக இருக்கிறார். அதனால்தான் அவரை பற்றி ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, he is the son of encouragement, he is the son of consolation என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆறுதல் தருபவர், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உற்சாகப்படுத்துபவர். இன்றைய உலகத்திற்கு அதிகமாக தேவைப்படுவது இதுதான், உற்சாகம். ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்த வேண்டும். பல நேரங்களிலே குறைகளை மற்றும் பார்க்கக்கூடிய நாம் உற்சாகப்படுத்துவதை நம்மை அறியாமலே நிறுத்தி விடுகின்றோம். ஆனால் ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்த வேண்டும். இவரை பற்றி விவிலியத்திலே அழகாக கூறப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டை சேர்ந்த சூசை என்னும் பர்னபா
என்ற ஒரு அருமையான அடைமொழி இவருக்கு தருகிறான். திருத்தூதர் இவரை அழகாக அழைப்பார், உடன் உழைப்பாளர். தன்னுடைய நற்செய்தி பணிகளை எங்கு சென்றாலும் இவரை அழைத்து செல்கின்றார், உடன் உழைப்பாளராக. ஒருவேளை இவர் புனித பவுலடியாரை உற்சாகப்படுத்தி இருக்கலாம், அவரும் கூட இவரை உற்சாகப்படுத்தி இருக்கலாம். அதனால்தான் இயேசு ஆண்டவர் திருத்தூதர்களை அனுப்புகின்ற பொழுது இருவராக அனுப்புகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நற்செய்தியின் வழியாக எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறை வார்த்தையையும் திருச்சட்டத்தையும் நிறைவேற்றுபவர்களாக நாம் மாற வேண்டும். திருத்தூதர்களை அனுப்புகின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் அழகாக சொல்வார். திருத்தூதர்களை எல்லாம் அழைக்கின்றான், அவர்களை அனுப்புகின்றான். அவர்களை அனுப்புகின்ற பொழுது எவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும், எவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடாது என்பதை ஆண்டவர் அழகாக கூறுவார். நாம் படிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 7வது இறைவசனத்திலே, நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனவே ஆண்டவர் அழகாக கூறுகிறார். திருத்துதரான இவருடைய விழாவிலே எப்படிப்பட்ட பணியை திருத்துதர்கள் செய்ய வேண்டும்? ஒரு 4 வகையான காரியங்கள் எப்பொழுதுமே முக்கியமானது. அதில் 2 நற்செய்தி பணியை செய்கின்றவர்கள், குறிப்பாக திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 1 எளிமையானவர்களாக இருக்க வேண்டும். எளிமை எல்லோரையுமே கவரும் என்று சொல்வார்கள். எளிமை எல்லாரையும் அருகிலே வர வைக்கும் என்று சொல்வார்கள். இயேசுதான் கிளைமேக்ஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி என்று சொல்லலாம். எளிமையினுடைய உச்சகட்டம் இந்த உலகத்திலே யார் என்று சொன்னால் ஆண்டவர். நான் சில நேரங்களிலே நினைப்பதுண்டு, ஏன் இயேசுவை தேடி எல்லாரும் வருகிறார்கள், யாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இயேசுவை போய் பார்த்ததாக தெரியவில்லை. எல்லாரும் இயேசுவிடத்திலே வந்தார்கள். காரணம் அவருடைய எளிமை. அதனால்தான் இந்த திருத்தூதர்களை அனுப்புகின்ற பொழுது எதையும் எடுத்து சொல்ல வேண்டாம். வெள்ளி செப்பு காசு பொன் போன்ற எதையும் எடுத்து சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு கூறுவார். ஏனென்றால் இதையெல்லாம் அவர்கள் எடுத்து செல்கின்ற பொழுது எடுத்து சொல்ல வேண்டியதை ஒருவேளை அவர்கள் எடுத்து சொல்லாமல் போய்விடலாம். ஆண்டவருடைய வார்த்தையை தான் அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே எளிமையானவர்களாக இருக்க வேண்டும். 2வது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்வார், நீங்கள் எந்த வீட்டுக்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தார். இறை மக்களை ஏற்றுக்கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடியவர்கள் முதலில் ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களாக இருக்க வேண்டும். புனித பர்னபா ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஒருவேளை அவர் எருசலேமிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்த பொழுது அவரை பிடிக்காதவர்கள் அவரை அனுப்பி வைத்தாலும், இறை வார்த்தை பணியை செய்த அவர் எங்கு சென்றாலும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை தலைவர்கள் பொறாமையினால் அவரை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தி பணியை யார் செய்தார்களோ ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டார். திருத்தூதர்களாக அனுப்பப்பட்ட எல்லாரையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் சொல்வது இதுதான். நாம் நினைக்கலாம், 12 திருத்தூதர்களுடைய பட்டியலிலே இல்லாத இந்த பர்னபா எப்படி தொடக்க கால கிறிஸ்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால், அவருடைய எளிமை, அவருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, சிம்பிளிசிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ், இது 2ம் இயேசுவினுடைய பணியை செய்யக்கூடியவர்கள் தன்னகத்தையே கொண்டிருக்க வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் சொல்வார், திருத்தூதர்களை எல்லாம் அனுப்புகின்ற பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்ல வேண்டும்? இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகு. மறைந்த மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடைசியாக சொன்ன வாக்கியம் இதுதான், பீஸ் இஸ் பாசிபிள் இன் த வேர்ல்ட். அமைதி என்பது இந்த உலகத்திலே சாத்தியம். போர்களும் போராட்டங்களும் பிரிவுகளும் சண்டைகளும் நிறைந்த இந்த உலகத்திலே அமைதி என்பது சாத்தியம் இல்லாமல் இல்லை. சாத்தியம் உண்டு என்பதை சத்தியமாக உண்மையாக எடுத்துவிட்டு, குறிப்பாக எடுத்து கூறி சென்ற, தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்ந்த, அமைதிக்காக மட்டுமே உழைத்த
அமைதிக்காக மட்டுமே அதிகமாக ஜெபித்த ஒரு அருமையான திருத்தந்தையாக மேனாள் திருத்தந்தை அவர்கள் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதனை தொடர்ந்துதான் புதிதாக வந்த திருத்தந்தை அவர்களும் முதல் வாக்கியமாக மக்களுக்கு சொன்னது இதுதான், உங்களுக்கு அமைதி உரித்து ஆகுக என்று சொன்னார். இந்த அமைதி என்ற வார்த்தையை திருப்பலியின் பொழுது பயன்படுத்துகின்ற பொழுது பெரும்பாலும் குருக்கள் அழகாக சொல்வார்கள், ஒருவருக்கொருவர் உறவினுடைய வாழ்த்தை பரிமாறிக்கொள்வோம். உறவினுடைய வார்த்தை, அமைதி என்பது உறவினுடைய வார்த்தை. திருச்சட்டத்தை நிறைவேற்றுதல், இறைவாக்குகளை நிறைவேற்றுதல் என்பது உறவை வளர்த்துக் கொள்வதற்கான அடையாளம். அதனால்தான் இயேசு சொல்கிறார் பாருங்கள், திருத்தூதர்களை அனுப்புகின்ற போது நற்செய்தி நூல்களிலே எந்த வீட்டுக்கு போனாலும் அமைதி உரித்தாகுக. நான்லாம் எல்லா வீட்டுக்கும் போகின்ற பொழுது முதலில் சொல்லக்கூடிய வாக்கியம் இதுதான், இந்த வீட்டுக்கு அமைதி உரித்தாகுக. இயேசுவால் அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் எளிமையானவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அமைதியை உறவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய, உறவினுடைய வாழ்த்தாக இருக்கக்கூடிய இந்த அமைதியை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லங்களிலே இருக்கின்றவர்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வழியாக எத்தனையோ விதமான இறை வார்த்தை சிந்தனைக்கு செவிமடுக்கக்கூடிய, இறை வார்த்தை சிந்தனையை கேட்கக்கூடிய அரிய பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. எனவே இந்த இறை வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்கின்ற அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் எல்லா வீட்டுக்கும் போய் அமைதி உண்டாக என்று சொல்லுங்கள். அதை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இருந்தால் அந்த அமைதியானது அங்கு தங்கும். எனவே ஆண்டவர் தந்த அன்பு பரிசு இதுதான். திருத்தூதர்களை அனுப்பிய பொழுது ஆண்டவர் உடன் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு வாழ்த்து செய்தியாக, ஒரு உறவினுடைய பரிமாற்ற செய்தியாக ஆண்டவர் கொடுத்தது இதுதான். எல்லாருக்கும் போய் அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்துங்கள் என்று கூறி திருத்தூதர்களை அனுப்புவதை பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், இந்த பர்னபாவை சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஊக்கமூட்டுகின்ற பிள்ளை என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அமைதியை ஏற்படுத்துபவர்கள் தான் ஊக்கமூட்டுபவர்கள். யார் ஊக்கமூட்டுபவர்கள்? குடும்பத்திலும் சரி, நாட்டிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நாம் இருக்கின்ற பகுதிகளிலும் சரி, அமைதியை விரும்புகின்றவர்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பர்னபாவினுடைய நாளில் திருத்துதராக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்ட இவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாமும் ஊக்கமூட்டுபவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது எதில் அடங்கி இருக்கிறது என்று இவ்வாறு கூறுகிறார்கள். பெரும்பாலான சிரமங்களை ஏற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை அடங்கி இருக்கிறது என்று கூறுகிறார். புனித பர்னபாவும் கூட நிறைய தன்னுடைய வாழ்விலே நிறைய சிரமங்களை அவர் ஏற்றிருப்பார். பவுலடியாரோடு பயணிக்கின்ற பொழுதும் சரி, நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுதும். எனவே உண்மையான சாதனை என்பது சிரமங்களை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். எனவே நாமும் நற்செய்தி பணியாளர்களாக இருக்கின்ற பொழுது, திருச்சட்டத்தை நிறைவேற்ற நம்முடைய குடும்பங்களிலே உழைக்கின்ற பொழுது, பெரும்பாலும் நாம் சிரமங்களை பொருட்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் இந்த பர்னபாவை போன்று நம்முடைய குடும்பங்களில் ஊக்கமூட்டுபவர்களாக இருக்க வேண்டும். சமீபத்திலே ஒரு செய்தி இவ்வாறாக படித்தேன். ஒரு குடும்பத்திலே குழந்தை ஒன்று இருக்கிறது. அந்த குழந்தை எப்பொழுது பார்த்தாலும் அந்த செல்போனிலே நோண்டிக்கொண்டே இருக்கிறது, அதிலே விளையாண்டு கொண்டே இருக்கிறது. நான் சென்ற பொழுது அந்த குழந்தையிடத்திலே கேட்டேன், அப்பா அம்மாவோட நிறைய நேரத்தை செலவழிக்காம ஏன்பா இந்த செல்போனில் நேரத்தை செலவழிக்கிறாய் என்று கேட்டேன். அப்போ சொன்னது, எங்கள் அப்பா அம்மா எதை கேட்டாலும் தரமாட்டேங்கிறாங்க, நான் ஒன்று கேட்டால் மற்றதை தருகிறார்கள், ஆனால் இந்த செல்போனில் தான் நான் எதை கேட்கிறேனோ அதை தருகிறது, நான் எது கேட்கிறேனோ அதுக்கு மாறாக வேறு எதையும் தருவதில்லை, என்னுடைய அப்பா அம்மா செய்கிறது மாதிரி இந்த செல்போன் செய்வதில்லை, நான் எது கேட்கிறேனோ அதை தான் கொடுக்கிறது என்று விளையாட்டாக சொன்னது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எது தேவையோ அதை நமக்கு கொடுப்பார். அழைத்த ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். அதனால் தான் திருத்துதர்களை அனுப்பிய பொழுது அவர்களுக்கு எது தேவையோ, எது அவர்களுக்கு அளவானதோ அதை கொடுத்து அவர்களை அனுப்புகின்றார். எனவே நிச்சயமாக ஆண்டவரும் நம்முடைய வாழ்வுக்கு எது தேவையோ, எது நம்முடைய வாழ்வுக்கு அளவானதோ அதை கொடுத்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். நல்லாயன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.
பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இணையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. இணையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவானன்று. தந்தேன் 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். தந்தேன் 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்புத்தை எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிய செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு
உமது புகழை பாடி ஒரே குரலில் ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்,
பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பர்னபா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரே இறைவாக்குகளையும் திருச்சட்டத்தையும் நிறைவேற்ற வந்தவர். அப்படி நிறைவேற்ற தொடர்ந்து திருத்தூதர்களை அழைத்தவர். இன்றைக்கு உற்சாகப்படுத்தவும் ஊக்கமூட்டவும் புனித பர்னபாவை அழைத்து நாமும் அப்படியே இருக்க விரும்புகின்றவர். இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். வாரும் வானமுதே வார்த்தை இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே வாசல் வருவாய் வசந்தமே. வாரும் வானமுதே வார்த்தை இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே வாசல் வருவாய் வசந்தமே. நேச நிறைவே இயேசுவே, இயேசுவே. வாழ்வு வழங்கும் உணவிது, இன்னான்ம உயிராய் வந்தது. பாவ உலகின் ஒளிது, நான் நடக்கும் பாதையில் ஒளிருது. திராட்சை கொடியாய் புவியில் படர்ந்த உறவிது, திராட்சை கொடியாய் புவியில் படர்ந்த உறவிது. என்னை கிளையுமாக தந்தை அன்பில் இணைத்தது, இணைத்தது. வாரும் வானமுதே வார்த்தை இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே வாசல் வருவாய் வசந்தமே. நேச நிறைவே இயேசுவே, இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நிலைவாழ்வின் பிணையான இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய எம்மறைபொருளை தெளிவாக கண்டு உணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் இம்மை தீற்ற உனையன்றி யாரம்மா. இம்மையில் இம்மை தீற்ற உனையன்றி யாரம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா, மன்றாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.